ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று, அதாவது ஜனவரி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகி நிறைய சாதனைகளை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சோசியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இந்த படத்தோட ரிலீஸ் ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சு சரியாகி பிப்ரவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ண போறாங்க. கைஸ், இந்த வீடியோல நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட ட்ரெய்லர் ரெக்கார்ட்ஸையும் நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரெக்கார்ட்ஸையும் தான் வச்சு கம்பேர் பண்ண போறோம். யாரு நம்பர் 1ன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸையும் லைக்ஸ் எவ்வளவு எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 650k லைக்ஸையும் பெற்றிருக்கு. ஆனா நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துல 30 மில்லியன் வியூஸையும் லைக்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.2 மில்லியன் லைக்ஸையும் வாங்கியிருக்கு. சோ நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லரை விட நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமான வியூஸை பெற்றிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு தரமான ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னா மறுபடியும் நம்ம தளபதி விஜயால மட்டும் தான் அவரோட ஓன் ரெக்கார்ட்ஸை பீட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதி விஜயோட நெக்ஸ்ட் பிலிமான, அதாவது தளபதி 69 அவரோட கடைசி படமும் கூட அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா பீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். சோ கம்பேரிசன் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கோட் பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி கிட்ட இருந்து எங்கேயோ மேல நின்னுக்கிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டாக இருக்கட்டும், சோசியல் மீடியா ரெக்கார்டாக இருக்கட்டும், யூடியூப் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாருக்கு ஒரு படி மேலே தான் தளபதி எப்பவுமே இருக்கிறாரு. அஜித் மட்டும் இல்லைங்க, ரஜினியே பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி கீழே தான் இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம தளபதி விஜய் நம்ம கோலிவுட் சினிமா, அதாவது தமிழ் சினிமா விட்டு போகிறதுக்கு, தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லாஸாக இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 டிகேட்ஸாக கோலிவுட் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் ரூல் பண்ணியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம், அதாவது தளபதி 69 பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்குன்னு எதிர்பார்ப்போம். அண்ட் ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க.